கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மத்தியான வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம். மத்தேயு 21:22 இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. நம்ம எதை கேட்டாலும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்கு தேவையானது ஒன்று, அது விசுவாசம். நமக்கு கட்டளைங்கிறது நம்ம விசுவாசம் இல்லாமல் என்ன ஒரு ஜெபம் பண்ணாலும் நமக்கு கேட்கப்படாது. ஆனால் விசுவாசத்தோடு கேட்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம விசுவாசித்து நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம் இயேசு ஆண்டவர்கிட்ட இருந்து. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஜீவனோடு பலனோடு இருக்கிறோம்னாலே அது அவருடைய கிருபை நிமித்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மாறாத தெய்வமாக இருக்கிறாரு. இந்த மத்தியான வேளையிலும் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:6. ஸோ அந்த விசுவாசம் ஒன்று தான் அவர் நம்மக்கிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. அது நம்பிக்கைங்கிற சொல்கிறது ஒரு சூப்பர்ஃபிஷியல் லெவலில், ஒரு கீழ்மட்டமான ஒரு லெவலில் இருக்கக்கூடியது நம்பிக்கை. ஆனால் விசுவாசங்கிறது 100%. இவரை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, இவர் தான் எனக்கு செஞ்சு கொடுக்க முடியும்னு வர்றது தான் விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாச வீரர்களுடைய லிஸ்ட்டு நமக்கு எபிரேயர் 11 இருக்குது பாருங்கள். விசுவாசித்து பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோங்கிற விசுவாசமும் நமக்கு இருக்கணும். நம்ம சில நாட்கள் கழிந்து போகிறதுனால நம்ம நினச்சிடறோம், நம்ம விசுவாசித்து தானே ஜெபிச்சோம், நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்காரு ஆண்டவர். நிச்சயமாக கொடுப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் விசுவாசித்தவைகளை எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அவைகளில் கொஞ்சம் தான் உனக்கு கொடுப்பேன், நீ விசுவாசித்து கேட்டதில் கொஞ்சம் தான் உனக்கு நான் கொடுக்க முடியும், மிச்சத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. எல்லாவற்றையும் கொடுப்பார். விசுவாசித்து எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் கொடுப்பார். அப்போ விசுவாசத்தின் தகப்பனாகிய அந்த ஆபிரகாமை நோக்கி பார்த்தோன்னா சொன்னால், ஆபிரகாம் தனக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற ஒரு வேதனை இருந்தாலும் கூட ஆண்டவர் முன்குறித்திருக்கிறாரு. அவரை இஸ்ரவேல் கோத்திரத்திலேயே தகப்பனாக முன்குறித்திருக்கிறாரு. நம்மளுடைய முற்பிதாக்களில் அவர் தான் வராரு. அப்போ அவருடைய விசுவாசத்தை நம்ம கட்டாயமாக அறிந்து கொள்ளணும். அவர் பாருங்கள், அவருக்கு 100 வயசு ஆகுது. அப்போ தான் குழந்தையோட ஸ்லாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்கிறாரு. சாரால் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த குழந்தைய தான் அவர் தொடர்ச்சியாக வம்ச வரலாறில் இடம்பெற்றிருக்க பெயர்களில் ஈசாக்கு இடம்பெற்று வருகிறார். அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த ஒரு அதுக்கு அருகதே இல்லை, அதுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் இல்லை. அவருக்கு அது நடக்குங்கிற ஒரு எந்த ஒரு காரியம் இல்லை. அவர் 75 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கிட்ட மணலத்தனையாக உன்னோட சந்ததி பெருகுன்னு சொல்கிறாரு. அதே போல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணி பார்க்க முடியுமா, அவ்வளோ பேர் வரப்போகிறாங்க உன்னோட சந்ததி. அப்போ நீ முதல்ல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அதுக்கப்புறம் சந்ததி உருவாயிடுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்காக அவர் காத்திருந்திருக்கார். அவருக்கு குழந்தை பிறக்குங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. ஆனாலும் விசுவாசித்தார், முற்றிலுமாக விசுவாசித்தார். இதை குறித்து நம்ம எங்கே பார்க்கலான்னா, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த ஆபிரகாமை குறித்து நம்ம போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, அதில் என்ன போட்டிருக்குன்னா, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இதுதான் மெயின் பாயிண்ட் பாருங்கள். நம்பிக்கைக்கு ஒரு இதே இல்லை, ஆதாரமே இல்லை. இருந்தாலும் அவன் நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனனாக இருக்கவில்லைன்னு போட்டிருக்கு. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அவன் நினைக்க கூட இல்லை.
அதையெல்லாம் நினச்சிட்டு இருந்தான்னா அவனுக்குள்ள வருத்தமும் வேதனையும் கவலையும் டவுட்டும் ஃபியரும் தான் வந்திருக்கும். ஆனால் விசுவாசித்தவனுக்கு எல்லாம் கூடும் சொல்கிறார்ல, இவர் அப்படி தான் விசுவாசித்து பெற்றுக்கொண்டார். அந்த சந்ததியில் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இருக்கோம். இன்றைக்கி இயேசுவோடைய இரத்தத்தால் கழுவப்பட்டாலும் கூட நம்மளுடைய முற்பிதாக்கள் சொல்லும்போது ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனேன்னு சொல்கிறோம்ல, அந்த பெயர்களை சொல்கிறோம். ஏன்? அவங்க விசுவாசத்தின் தகப்பனாக நமக்கு முன்னோடியாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் விசுவாசிக்கலைன்னா நம்ம ஜீரோ. ஆண்டவர் உடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேற்று எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் ஊழியம் செய்ய போகிறதாக சொல்லிகிட்ருக்கிறாரு. ஆனால் அவருக்குடைய ப்ராப்ளம் என்னென்னா, அவருக்கு ரொம்ப பயம் இருக்குது ஃப்யூச்சரை குறித்து. அவருக்கு 61 வயசு தான். அவர் ஒரு வக்கீலாக இருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப அதிகமான பயம் இருக்குது, நான் ஃப்யூச்சரில் நான் என்ன ஆவேன், இப்படியெல்லாம் எனக்கு யோசனை வந்துகிட்டே இருக்குது. நான் சொன்னேன், உங்கள் விசுவாசம் கம்மியாக இருக்குது, நீங்கள் நல்லா வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்கள். நீங்கள் விசுவாசிக்க இந்த பயம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அவ்வளோ ஒரு கிரேட் வாரியர் ஆயிடுவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணிங்களா செம்மையாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்னு கற்றுக் கொடுத்தேன். இந்த வேதத்தின் மூலமாக தான் நமக்கு விசுவாசம் இன்னும் அதிகமாக பெருகும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோடய வாழ்க்கையிலலாம் எத்தனையோ காரியங்களை விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுக்கு நாங்கள் ஒரு கார் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எங்ககிட்ட 78,000 தான் இருந்துச்சு. ஒரு மாருதி கார் வாங்கலான்னு சொல்லி ஐடியா போட்டோம். அதுக்கப்புறம் விசுவாசித்தோம். அந்த காரில் நாங்கள் 4 பேரும் போகிறதாகலாம் நினச்சி பார்த்தெல்லாம் ஜெபித்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த 78,000க்கு கரெக்டாக நாங்கள் வேண்டிக் கொண்டது போலவே எங்களுக்கு கர்த்தர் வாய்க்க செய்தார். அற்புதமாக நடந்தது. வீடு வாங்கினதும், கார் வாங்கினதும், நிலம் வாங்கினதும், இன்னும் படிக்கிறதுக்கு ஒரு உன்னதமான காலேஜில் சேர்க்குறதுக்கும் கர்த்தர் கிருபை செய்தார்னா உண்மையில் அவர் நாங்கள் விசுவாசித்தோம். நிச்சயமாக ஆண்டவர் அதன் நிமித்தம் எங்களை ஆசீர்வதிச்சார். இன்றைக்கி நீங்களும் நானும் விசுவாசித்தோன்னா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். என்ன வேணும்னாலும் சரி விசுவாசிச்சிருங்க. ஏசப்பா எனக்கு கொடுப்பாரு. நிச்சயமாக அவர் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு கொடுப்பாரு, நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு கொடுப்பாரு அப்படின்னு விசுவாசித்து அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மாத்திரமே தருவார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் கொடுப்பார். நல்ல தகப்பனே, இந்த மாதிரியான வேலையிலும் கூட இந்த வெயில் அடிக்கிற இந்த சூழ்நிலையில் விசுவாசிக்கிறது எவ்வளோ முக்கியம், எங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவை என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக இந்த வேலையில் நம்முடைய சமூகத்தில் வர்றோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. கேட்குற ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை பெருக்கி கொடுங்க ராஜா. அப்பா, உமக்கு நன்றி. நீர் செய்ய போகிற மகத்துவமான பெரிய அற்புதங்களுக்காக இப்பொழுதே நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. பலத்த கிரியைகளை செய்கிற கர்த்தர், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்படிப்பட்ட தெய்வம். ஆசீர்வதிங்க. இந்த மெசேஜை கேட்குறவங்க விசுவாசித்திருக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாம இதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.